Hi cuties, வணக்கம். This is Anna. Welcome back to our channel. நான் தான் உங்க பாலக்காடு அம்மனி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்டில் இருந்து எப்படி ஹேர் கலர் பண்ணலாம் தான். இது வந்துட்டு ஒரு டுட்டோரியல் வீடியோ எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் கலர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் என்னோட ஹேரில் வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸோ ஹேர் கலரோ பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், அதுவும் நானே வீட்டில் இருந்து தனியாக பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு பயம், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்துட்டு என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டிலேருந்து ஹேர் கலர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தானே தப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல மற்ற ஆள் பண்ணும்போது. ஸோ இது இப்படி பண்ணால் ஈஸியாக தான் இருக்குது, இல்லை அவங்க பண்ணது தப்பு, ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு நாலேஜ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா போதும். ஸோ நானும் வந்துட்டு ஹேர் கலர் பண்ணணும்னு டிசைட் பண்ண போது, வீட்டில் இருந்து ஹேர் கலர் பண்ணணும்னு டிசைட் பண்ண போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படி பண்ணணும்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறம் நான் நிறைய வீடியோ பார்த்து தான் நான் இன்னைக்கு இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு டிசிஷன் எடுத்தேன். நானே ஹேர் கலர் பண்ணலான்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீ பார்க்குற யாருக்காவது ஒரு ஆளுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதனால் வந்துட்டு வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். நமக்கு வீடியோ வந்துட்டு நான் ஹேர் கலர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்துட்டு ஸ்ட்ரீக் அல்ட்ரா லைட் ஹைலைட்டிங் கிட்ஸ் சொல்லிட்டு இந்த ஒரு பிராண்டில் இருந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஷேட் வந்துட்டு சாஃப்ட் ப்ளோன் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 190 rupees. நான் வந்துட்டு 190க்கு வாங்கலை, அதை விட கம்மியாக தான் வாங்கினேன். எனக்கு ஞாபகம் இல்லை எவ்வளோக்கு நான் வாங்கினேன். ஞாபகம் வந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் எங்கேயாவது வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். நான் அமேசானில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது நமக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பேப்பர் கிடைக்கும். எப்படி ஹேர் கலர் பண்ணும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இதில் இருக்கும். இதில் 2 லாங்குவேஜில் இருந்துச்சு, ஹிந்தி அண்ட் வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு ஹிந்தி தெரியாது, நம்ம இங்கிலீஷ்லேயே ரீட் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இது ரீட் பண்ணி இது மாதிரி தான் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ப்ரெஷ்ஷு, ஹேர் கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரெஷ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட பிளாண்டர் பவுடர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு டெவலப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 கண்டிஷ்னர் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கையில் போடுறதுக்கு க்ளவுஸும் தந்திருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில்ஸும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ என் கையில் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்னெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நான் ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரையான ஹேரில் தான் நம்ம இதை அப்ளை பண்ணோம், வெட்டி ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது. இதில் வந்து நமக்கு க்ளவுஸ் தந்திருக்காங்க இல்லையா, அந்த க்ளவுஸ் வந்துட்டு வேர் பண்ணிவிட்டு பிளாண்டர் பவுடரும் டெவலப்பரும் வந்துட்டு 1:2 ரேஷியோவில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெட்டாலிக் பவுலில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெட்டாலிக்னா இந்த அலுமினியம் பவுல்ஸ் எல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிளாஸ்டிக் பவுலில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். அது நமக்கு அவங்களே தந்திருக்காங்களா, அதுலேயே வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஹேர் வந்துட்டு ஹைலைட் பண்ணுற நமக்கு ஹைலைட் பண்ண வேண்டிய ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு மிக்ஸ்டர் வந்துட்டு அந்த செப்பரேட் பண்ணால் ஸ்ட்ராண்ட்ஸில் வந்துட்டு ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஒரு 10 to 15 minutesக்குள்ளே முடிக்கணும். ரொம்ப மெதுவாக பண்ணக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரூட்டில் இருந்து இப்போ சிலவங்க ஃபுல் ஹேர் வந்து கலர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரூட்டோட 1 centimeterக்கு கீழே இருந்து ஹேர் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ரூட்டில் வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் மெயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன, இந்த நம்ம கலர் பண்ண அந்த ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லாவே கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி நான் கட் பண்ணி வச்ச அலுமினியம் ஃபாயில் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா. ஸோ அது இதுக்காக தான். அண்ட் வந்து நிறைய ஹேர் கலரிங் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எல்லாருமே அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஆக்சுவலி இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு எல்லாம் தெரியாது. பட் ஆனாலுமே ஒரு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் 30 minutes வந்துட்டு அப்படியே விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த கலர் பத்தாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கராக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா 10 minutes கூட உங்கள் ஹேரில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க தந்த அந்த கண்டிஷனர் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு அப்ளை பண்ணி ஒரு 3 to 5 minutes அப்படியே வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இனி வந்துட்டு ஹைலைட் பண்ண வேண்டிய ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு ரொம்ப திக்கான ஹேர் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு லெங்க்த்தும் இல்லாதனால ஈஸியாகவே பண்ணி முடிக்கலாம்னு நினைக்கிறேன்.
இப்போ ஃப்ரெண்டில் வந்துட்டு சேம் லெங்த்தில் இருக்கிற ஹேர்ஸை வந்துட்டு நான் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. அடுத்தது வந்துட்டு இந்த சைடும் அந்த சைடும் வந்துட்டு நமக்கு ஹேர் வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேர் கலர் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஹேரை வந்துட்டு 4 செக்ஷனாக பண்ணியிருக்கேன். மேலே கீழே 3 மாதிரி 2 சைடும் அண்ட் பேக்கில் வந்துட்டு ஒரு செக்ஷனும். இனி வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம எந்த லெங்த்தில் வந்துட்டு எவ்வளோ லெங்த்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கலர் பண்ணுறனோ அந்த கரெக்டு லெங்த்து வேற வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்துட்டு ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அப்போ அவ்வளோ லெங்த்து மட்டும் நமக்கு கலர் பண்ணால் போதும் இல்லையா? ஸோ வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நான் அந்த ஒரு பேண்ட் வச்சுருக்கேன். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகுமா தெரியாது. எனக்கு அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் அப்படி பண்ணேன். இப்போ பார்க்க கொஞ்சம் காமெடி பீஸ் மாதிரி இருப்பேன். இப்போ கரெக்டாக வந்துட்டு எல்லாமே நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டேன். இனி வந்துட்டு நமக்கு ஹேர் டை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கே பிளாண்டர் பவுடர் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்துட்டு நமக்கு டெவலப்பர் எடுத்துக்கலாம். இனி வந்து நமக்கு க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு நான் க்ளவுஸ் போட மறந்துட்டேன். முன்னாடியே நம்ம போட்டிருக்கணும். இனி வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு க்ளவுஸ் போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நான் வேஸ்லின் எடுத்திருக்கேன். இதுக்குன்னா இப்போ சப்போஸ் வந்துட்டு ஹேர் டை ஏதாவது நம்ம ஃபேஸ்லேயே ஸ்கின்னில் ஏதாவது ஆகிட்டுன்னா நம்ம ஸ்கின்னுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு நான் ஒரு சேஃப்டிக்கு வந்துட்டு வேஸ்லின் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வேஸ்லினெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேர் கலர் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரு மார்க் கொடுத்துரு, அந்த கிளிப்பு போட்டிருக்கேன்ல, அந்த கிளிப்பு போட்டு கீழே வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி அவங்க தந்த அந்த ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கலர் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் என்னென்னா அது ப்ராப்பராக வராது. அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தோணும். ஸோ அதுக்கப்புறம் நான் கையிலேயே வந்துட்டு அந்த ஒரு டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி நம்மளோட ஃபஸ்ட்டு செஷன் வந்துட்டு கலர் பண்ணிட்டோம். இனி வந்துட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி நல்லாவே வந்துட்டு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டைம் வந்துட்டு 1:40 ஆச்சு. அப்போ 30 மினிட்ஸ் நம்ம ஹேரில் வச்சுக்கணும். அப்போது வந்துட்டு கரெக்டாக பார்க்குறேன்னா 2:10க்கு நம்ம எடுக்கணும். பட் வந்து நான் ஒரு 2:05 இல்லைன்னு 2 o'clock வந்துட்டு எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இல்லையா, அதோட எல்லா நர்வஸும் இருக்குது. ஸோ நமக்கு 1/2 an hourக்கு அப்புறம் அப்போ இதுதான் நம்மளோட ரிசல்ட். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்துட்டு 2:10க்கே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 5 minutes வந்துட்டு நான் வந்துட்டு அவங்க அந்த கிட்டில் தந்த அந்த ஒரு கண்டிஷ்னர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நல்லாவே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி வாஷ் பண்ணி நார்மல் நேச்சுரலாக ஹேர் வந்து ட்ரை பண்ணி எடுத்தேன். ஸோ எனக்கு இந்த கலர் சூட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு தெரியல இது எனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். உங்களோட தாட்ஸும் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்துட்டு இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோ நமக்கு திரும்பி பார்க்கலாம். பாய்.